வணக்கம். பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, ஹிந்து ரக்ஷா தள், கௌரக்ஷா தள், இது போன்ற பல தள்கள், பல அமைப்புகளை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறீர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அராஜகம், அட்டூழியங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மிக தெளிவாக இந்த நாட்டு அரசாங்கம் தான் அவர்களுக்கு பேக்கில் இருக்கிறது, பேக்கப் கொடுத்து வருகிறார்கள். இது போன்ற தீவிரவாதிகளை வளர்ப்பதே அரசாங்கம் தான் என்று நாங்க தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஆதாரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் அவர்களுக்கு ஃபண்டிங்கை கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த ஃபண்டிங் கட்சி நிதி கிடையாது. இந்த ஃபண்டிங் நீங்க, நான் தன்னுடைய வரிப்பண வழியாக இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம். இந்த ஃபண்டிங் எதற்காக பயன்படுத்துகிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டுக்கு கூடிய இஸ்லாமியர்கள் 25% இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்காக, இந்த நாட்டுக்கு கூடிய இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்து அவர்களை இந்துவாக மாற்றுவதற்காக, இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காக, இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனை அழிப்பதற்காக இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் 63 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நான் எடுத்து காட்டக்கூடிய ஏராளமான உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி ஒரு சில நபர்கள் இதை நிச்சயமாக முடக்குவார்கள், முடக்கியும் வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கி இருக்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ₹63 lakh for arranging one simple event. ஒரு இவென்ட்டிற்காக ஹிந்து ராஷ்டிராவாக இந்த நாட்டை மாற்ற வேண்டுமாம் யூனியன் கல்ச்சரல் மினிஸ்ட்ரி. ஜஸ்ட் இமேஜின், யூனியன் கல்ச்சரல் மினிஸ்ட்ரி இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். மேக் இந்தியா அ ஹிந்து ராஷ்டிரா அண்ட் மாஸ் கன்வர்ஷன், மாஸ் டெபுடேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ். டிசம்பர் 13, 14 டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம், இன்னைக்கு எங்க அந்த AI சபிட் நடக்கிறதோ அதே பாரத் மண்டபத்துல இந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டெல்லி டூரிசம் மினிஸ்ட்ரி. டெல்லியில இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம், மத்தியில பிஜேபி அரசாங்கம். இந்த ப்ரோக்ராமை நடத்தியது யார்? சனாதன் ராஷ்டிர சங்கடன் மகோத்சவ். சனாதன் ராஷ்டிர சங்கடன் மகோத்சவ் என்கிற இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட நபர்கள் யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத். A union minister was a part of this. Shripad Nayak, Sanjay Seth, Delhi and Tourism Minister Kapil Mishra, ரைட் டு இன்ஃபர்மேஷன் வழியாக வெளிவந்த இந்த தகவல் அறியும் சட்டப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வெளிவந்திருக்கிறது. யூனியன் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி 63 லட்சத்தை சனாதன் சன்ஸ்தானிற்கு கொடுத்திருக்கிறார்கள் டு ஆர்கனைஸ் திஸ் ஈவெண்ட். அந்த ஆர்டிஐ லெட்டர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. இதுல மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. இன் திஸ் ரிகார்ட், இட் இஸ் இன்ஃபார்ம் தட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், Government of India has sanctioned financial assistance of 63 lakh to Sanathan Sanstha, Sanathan Ashram, 24/B, Ramnathi Village, Bandora, Ponda, Goa. கோவாவில் இருக்கக்கூடிய இந்த எதற்காக கொடுத்திருக்கிறார்கள்? Sanathan Rashtra Sanghatan Mahotsav, which held between 13th and 15th of December 2025.
இந்த இடத்தில் தான் இவர்கள் நேஷனல் சாங்காக வந்தே மாதரத்தை நீங்க மாற்ற விட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஏராளமான சங்கிகள் அவர்கள் பேசிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முக்கியமாக சுரேஷ் சௌவான் சுதர்ஷன் டிவி என்கிற ஒரு ரைட் விங்கர்ஸ்க்கான அந்த டிவியை நடத்தி வருகிறார். வெறும் பொய், கட்டுக்கதைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு மட்டும்தான் இந்த நபருடைய முக்கிய தொழில். He says 25% of Muslim in India presently are invaders. பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து வந்த நபர்கள் 25% இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இங்க இருந்து டெல்லி என்சிஆர்ல வசித்து வருகிறார்கள். இவர்களை உடனடியாக இந்தியாவை விட்டு துரத்த வேண்டும். அதற்காக தான் இந்த சப்மிட். Can't Muslim be made to convert to Hinduism for fear of the government? Ashwani Upadhyay, the leader of BJP, he says, இது மட்டுமல்ல, Ashwani Upadhyay says, there are so many businessmen, they can easily make their employees convert. இந்தியால நிறைய பிசினஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிசினஸ்மேன் கிட்ட பல இஸ்லாமியர்கள் வேலை பார்க்கிறார்கள். they can force them. வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீ ஹிந்துவா மாறிடு, உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ ஹிந்துவா மாறிடு, சம்பளத்தை ஏற்றி போட மாட்டேன், ஹிந்துவா மாறிடு, அப்ப நான் கொடுக்குறேன். அப்படி பிசினஸ் மேனுக்கெல்லாம் இவர்கள் பாடம் கற்பிக்கிறார்கள். we need an offensive strategy, we need a constitution for Hindu ராஷ்டிரம். ராகுல் தேவன் ஹிந்து ஃபண்ட் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய இந்த நபர் இந்த நாட்டிற்காக ஹிந்து ராஷ்டிரவுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை நாம் உருவாக்க வேண்டுமா? இதே நபர் கூறிய அடுத்த வார்த்தை, if they mix ammonium nitrate in laddus, lakhs of Hindus will die. லட்டுக்களில் அமோனியம் நைட்ரேட்டை இஸ்லாமியர்கள் கலந்து விடுவார்கள், அதனால் அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை விரட்ட வேண்டும். இந்த இடத்துல 63 லட்சம் கொடுப்பது கேள்வி அல்ல. ஆனால் இந்த பணம் முதலில் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விழாக்களையே நடத்தக்கூடாது. அதை அரசாங்கமே நடத்துகிறது, அரசாங்கமே ஃபண்ட் கொடுத்து நடத்துகிறது. டாக்ஸ் பேயருடைய பணம் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் இன்னைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு சட்டத்தை பிரட்டி போட்டு இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறோம் என்று ஒரு கூட்டம் கிளம்புகிறது. அந்த கூட்டத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டெல்லி டூரிசம் மினிஸ்ட்ரி அதை நடத்தி வருகிறது. யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர ஷெகாவத் போன்ற நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். டெல்லியின் டூரிசம் மினிஸ்டர் கபில் மிஸ்ரா போன்ற நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஸ்ரீபத் நாத் போன்ற நபர்கள், நாயக் போன்ற நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். சஞ்சய் சேட் இது போன்ற ஏராளமான நபர்கள். இந்த ஒட்டுமொத்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னும் பல விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கடந்த 12 வருடமாக ஹிந்து வில் பி இன் மைனாரிட்டி. சாட் ஜிபிடி நாங்க கேட்டு பார்த்தோம், அடுத்த 12 வருஷத்துல ஹிந்து இந்தியாவில் மைனாரிட்டியாக மாறி விடுவார்களாம். அந்த அளவுல இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் இமேஜின் ஹவு டிஸ்கஸ்டிங் இஸ் திஸ். அண்ட் இங்க மட்டும் இவர்கள் நிற்கவில்லை, இந்த அனைத்து நபர்களுமே மோடிஜி டு சேவ் இந்தியா சென்ட் இன்ஃபிளேட்டர் அவுட்சைட் இந்தியா, we are willing to sacrifice anything in this. மோடிஜி அவர்களே, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமியர்களை விரட்டி அடியுங்கள், அதற்காக நாங்க எந்த விதமான பலிதானமும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ban 4 marriages, multiple children for Muslim. Of course 4 marriages should be banned, even I agree. Multiple children, yes, it should be banned, I agree. And the same should be for Hindus also, no? There is one Hindu Raksha Dal என்கிற ஒரு அமைப்பு. 3 குழந்தைகள் பெற்றுக்கினீர்கள்னா 3வது குழந்தைக்கு 21,000 ரூபாய், 4வது குழந்தைக்கு 31,000 ரூபாய், 5வது குழந்தைக்கு 51,000 ரூபாய். This fellow is announcing it. And there is no action against these people. இது மட்டுமல்ல, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அஸ்வனி உபாத்யாய், who is a BJP leader as well as Supreme Court lawyer, இவர் இந்த இடத்துல கலந்து கொண்டு இந்த நாட்டுக்கு கூடிய கோவில்கள், பல குருத்வாராக்கள், பல ஜெயின் மட்டங்கள், பல புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், மட்
இது போன்ற ஏராளமான இடங்கள் இஸ்லாமர்கள் கையில் இருக்கு. அந்த மசூதிகளை இடித்து அங்க ஏற்கனவே இருந்த கோவிலை, ஏற்கனவே இருந்த மற்ற ஸ்தலங்களை உருவாக்க வேண்டும், மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நபர் கூறுகிறார். घर वापसी, घर वापसी should happen. And is this not terrorism? And it is not government funded terrorism. Please tell me, please make me understand. घर वापसी the only solution என்று ஒரு நபர் கூறுகிறார். அந்த நபர் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. Because the government is funding this. This nonsense is being funded and run by this government. 63 lakh rupees பாரத் மண்டபம் போன்ற அந்த இடத்தை கொடுத்து இந்த நாட்டுக்கு கூடிய இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதுல விஸ்வ ஹிந்து பரிஷதும் கலந்து கொண்டது. இந்த இடத்தில் ஏராளமான நபர்கள் இதில் கலந்து கொண்டு பேசும்போது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டெல்லி டூரிசம் அதில் பங்கெடுத்தது எவ்வளோ பெரிய கொடூரம் என்று நீங்க பார்க்க வேண்டும். எதற்காக இந்த நபர்கள் மீது வழக்கு பாயக்கூடாது? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடாது? எதற்கு இந்த நாட்டை உடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்டை உடைப்பதற்காக இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி வருகிறார்கள்? யூனியன் மினிஸ்டர் இஸ் கோயிங் அண்ட் செலிப்ரேட்டிங் திஸ். Delhi's minister is going and celebrating this, and you're giving fund. For what joy? And this has to be answered. These questions are very, very important and crucial for this country. And Narendra Modi can't escape. Narendra Modi and his government can't fund these organizations with our taxpayers' money. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.